ஹாய் டபரீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நாம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜூனியர் லவ்வோட 16th பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 15 பார்ட்ஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் பார்ட்டில் இசை, அம்மு, ஜங்குக் டைம் 4 பேரும் ஷாக்காக இருப்பாங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் பொழுது ஜிமின் ஃபோன் பண்ணி ஷாக்காக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம இசை வந்து ஒரு விஷயத்த சொல்ல, ஸோ நம்ம பாய்ஸ் 2 பேரும் சரி, அம்மாவும் சரி ஷாக்காக இருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா சுகாவும் கூட வந்திருப்பாரு. ஸோ சுகா கையில் இருக்க கார்கியை பிடுங்கிட்டு, எனக்கு வேலை இருக்காயாம், நீங்கள் எங்கேயோ உட்காந்துங்க, ஃபியூ மினிட்ஸ் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பதறி அடித்து ஓடுறாங்க. ஸோ காரில் தான் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ அம்மா வந்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்படி நடக்கும்னு நான் வந்து யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து ரூமராக இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னோட ஃபேமிலியில் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஜங்குக் சொல்கிறாரு, எப்பயுமே நம்ம எதையுமே எதிர்பார்த்து நடக்கிறது கிடையாது அம்மு. எல்லாமே லைஃப்ல நடக்கத்தான் செய்யும். எது நடக்குங்கிறத நம்ம கெஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ இதாகணும் அதாகணும்னு ஆசைப்படலாம், ஆனால் இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ ஆசைப்படுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, கெஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல. ஸோ டேங் வந்து ஜங்குக்கோட தலையில தட்டிட்டு, டே உட்காந்து தத்துவம் சொல்லிட்டு இருக்கான், காரை வேகமா ஓட்டு, ரோட்டை பார்த்து ஓட்டு, ஓகேவா? வந்துட்டு நீ பாட்டுக்கு ஸ்பீடா போறேன்னு சொல்லிட்டு போயிடாத, இங்கெல்லாம் ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல, அதை வச்சு ஓட்டு, ஓகேவா? ஸோ அப்படிங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு டேங் கிட்ட சொல்கிறான், டே எனக்கும் தெரியும் கொஞ்சமாச்சும் டிரைவிங்கை பற்றி, இப்படிலாம் என்னை கலாய்ச்சா நட் ரோட்லேயே வண்டியை நிறுத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட இசையை இருந்துட்டு சொல்லிட்டான். சரி சரி, உங்கள் சண்டே அப்புறம் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் சீக்கிரம் போங்க. ஸோ ஒரு இடத்துல போய் கார் வந்து சட்டன் பிரேக் போட்டு நிற்குது. ஸோ நின்னா இவங்க கார் சடன் பிரேக் போட, ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்காரு. அவரோட ஹார்ட்டில் கையை வச்சுட்டு, ஆத்தி போட்டத்தில் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. ஸோ நம்ம கேர்ள்ஸ் 2 பேரும் பாய்ஸ் 2 பேரும் வெளியே ஓடி போக, ஸோ கேர்ள்ஸ் 2 பேரும் போய் அந்த ஆத்தி என்னை போட்டத்தில் பிளான் செஞ்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லியிருப்பார்ல, அந்த பர்சனை ஹக் பண்ணிட்டு, ஜிம்னா எதுக்கு கொரியாவிலேருந்து சுவிட்சர்லாந்து வந்தேன் அப்படிங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு, ஏண்டி நீங்கள் ஆல்ரெடி 3 டைம்ஸ் பிளான் டு மர்டர் பண்ணிட்டீங்க, திரும்பவுமா? நான் உயிரோடு இருக்கிறதுல உங்களுக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி சரி அதை பார்த்துக்கலாம், நாங்கள் அடுத்த ஜென்மத்தில் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவே, நான் இன்னும் உயிரோடு தாண்டி இருக்கேன், இந்த ஜென்மத்திலே நீங்கள் கொஞ்சம் நல்லாவே என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் வந்து நடுவில் ரன்னிங் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இசை கேட்குறேன், எதுக்குடா நீ வந்து சுவிட்சர்லாந்து வந்தேன், எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம இசை வந்து ஜிம்மன் கிட்ட கேட்க. ஸோ இசை வந்துட்டு இப்படி கேட்கும் பொழுது ஜிம்மன் எடுத்துட்டு பின்னால், அதாவது இசைக்கு பின்னால் பாயிண்ட் அவுட் பண்ணி, உனக்கு பின்னாடி இன்னொரு பர்சனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே திரும்பி பார்த்தா பின்னால் நிற்கிறது ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல் வந்து ஒரு பர்சனோட கையை பிடிச்சிருக்கா, யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்ருதி. ஸோ ஸ்ருதி யாருன்னு தெரியும், ஸோ நம்ம அம்மாவுடைய பெரியப்பா பொண்ணு, தெரியும்ல. ஸோ அந்த பொண்ணு. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, ஆக்சுவலி நீங்கள் எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா நீ கால் பண்ணி என்ன சொல்கிற? ஸோ வந்துட்டு நான் சுவிட்சர்லாந்து வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக வந்து ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். நாங்களும் பதறி அடித்து ஓடி வந்தால் நீ எதுக்கு சுவிட்சர்லாந்து வந்திருக்கேன்னு கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. நீ மட்டும் வராமல் ஏஞ்சல் எதுக்கு கூட்டிகிட்டு வந்த, ஸ்ருதி எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படிங்க. ஸோ நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா போய் அம்மு ஹக் பண்ணிவிட்டு, அம்மு என் லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழறான். ஸோ நம்ம அம்மு, யாரடா லவ் பண்ண எனக்கு தெரியாமா அப்படிங்க. இல்லை ஸ்ருதி மேலே லைட்டாக க்ரஷ் இருந்துச்சா, இப்போ என் க்ரஷ்ஷும் ப்ரோக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சேர்த்து வச்சிருப்போம்ல, இப்போ மட்டும் என்னடா அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகலை, லவ் ஆகலை, எதுவுமே இல்லைல்ல, சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, சவுண்டாலாம் பேசலை. ஸோ ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மு வந்து அம்மு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேகமாக வந்து 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு, ஸோ ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஷோல்டரில் கை போட்டு, கொரியாவில் தான் அவளை தனியாக விடலை, ஸோ சுவிட்சர்லாண்ட்லேயாச்சும் தனியாக விடுவீங்கன்னு நினச்சா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்து உயிரை எடுக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஜங்குக்கு. அதுக்கு நம்ம ஜிம்மன் வந்துட்டு, நான் என்ன சீனியர் பண்ணட்டும், சாரி ஸ்ருதி வந்துட்டு அந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ வந்துட்டு சரி காரில் ஏறுங்க, நாங்கள் இருக்க ஹோட்டல்லே உங்களுக்கு ரூம்ஸ் புக் பண்ணுறோம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகும் பொழுது ஜிம்மின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 2 டேஸ்க்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது, சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அம்மாவும்
இசைக்கும் நடுவில் தான் ஜிம்மின் உட்காந்துருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து ஜிம்மினோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம ஜங்குக் கன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்துட்டு நம்ம டேங் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம ஸ்ருதி மடியில் ஏஞ்சல் உட்காந்துருக்கா. நான் வந்து ஜிம்மின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஸ்ருதி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஸோ அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஏஞ்சல் பார்த்துட்டோன்னு வீட்டில் சொல்லிட்டா, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஸ்ருதி அக்கா ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஸோ எல்லாரும் போய் பார்த்தாங்க. அப்படிங்க டே என்னடா எங்கேயோ புக்கில் படிக்கிற மாதிரி சொல்கிற, புக்கில் படிக்கிற மாதிரி சொல்லாது, இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததை அப்படியே சொல்லு அப்படிங்கிற ஒரு இசை சொல்ல. ஜிம்முன்னு இருந்துட்டு நான் கதையாடி சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை இல்லை எனக்கு வந்து அப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து ஸ்ருதி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஸோ வந்து ஏஞ்சல் பார்த்துட்டு போய் கீழே சொல்கிறா அவங்க அம்மா கிட்ட. ஸோ அம்மா ஸ்ருதி அக்கா ஏதோ மயக்கம் போட்டு விழுந்திருக்காம்மா, என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன. ஸோ ஸ்ருதியோட அம்மா ஏஞ்சலோடைய அம்மா வந்துட்டு மேலே வேகமாக வந்து பார்த்துட்டு இவன் மயக்கம் போட்டுருக்கிறத பார்த்துட்டு தண்ணி மூஞ்சில் தெளிக்கிறாங்க. ஸோ தெளிச்சு இவளை கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு, நீ போயிட்டு உன்னுடைய அத்தை இருக்காங்கல்ல அவங்கள போய் கூப்பிட்டு வா. ஸோ அப்படிங்க. ஸோ இப்போ வந்து கூப்பிட்றது இசையோட அம்மாவா. ஸோ இசையோட அம்மாவும் மேலே வராங்க. ஸோ இசையோட அம்மா கேட்குறாங்க ஏஞ்சலோட அம்மா கிட்ட, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னன்னு தெரியல, ஸோ டாக்டரை வர சொல்லி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ நம்ம இசையோட அம்மா வந்து டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்துட்டு, கங்க்ராட்ஸ் உங்களுடைய டாக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக்கு. ஸோ வந்து இசையோட அம்மாவுக்கும் ஷாக்கு, ஏஞ்சலோட அம்மாவுக்கும் ஷாக்கு. ஸோ செம்ம ஷாக்ஸ் எல்லாம் உட்காந்துட்டே இருக்கா. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த டைம்னு பார்த்து ஜிம்மினு வீட்டுக்குள்ளே வரானா. ஸோ ஜிம்மின் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்ம இசையோட அப்பா, அம்மாவோட அப்பா, ஸ்ருதியோட அப்பா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஸ்ருதியோட அப்பாவுக்கும் பிளேஸ் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து உட்காந்துருக்க ஜிம்மின் வந்து ஹூ லலா ஹூ லலான்னு அந்த வைப்லேயே உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்தால் நம்ம ஏஞ்சல் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க பில்லு, அந்த சோஃபாவில் இருக்க பில்லுவை எடுத்து அடிக்கிறான். நாங்கள் என்ன நினப்பில் இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பில்லாவை எடுத்து அடிச்சிருப்பான். ஸோ நான் அடிச்சிட்டாங்க தெரியுமா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பக்கம் திரும்ப, அம்மு ஏஞ்சல் பக்கம் திரும்பி, எதுக்குடி என் ஃப்ரெண்டை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை பிடிச்சி திருங்க, அக்கா 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 வெயிட் பண்ணுங்க ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து ஜிமின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஜிமின் உள்ள வந்திருப்பாரு. வந்து நான் எப்படி அப்படி பில்லோவில் அடிவாங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கானா, போயிட்டு ஜிமின் வந்து இசையோட அம்மா பின்னாடி ஒழிஞ்சிட்டு, அம்மா பாருங்க அவன் என்ன பில்லோ கொண்டு அடிக்கிறா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து இசையோட அம்மா இங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கடா செல்லும், ஸோ வந்துட்டு நீ ரூமுக்கு போ, அம்மா எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமினும் வந்து மேலே போயிருப்பான் அம்மாவோட ரூமுக்கும் இசையோட ரூமுக்கும். இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரூம் தானே, பக்கத்து ரூம். ஸோ வந்து அந்த ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இசையோட அம்மா கொண்டு போய் ஜூஸை கொடுத்துட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, எதுக்குடா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஜூஸை கொடுக்க அவனும் குடிச்சிட்டு இருக்கு. ஆமாம்மா எதுக்குமா, ஏதாச்சும் ரவுண்ட் டேபிள் மீட்டிங் இருக்கா, ஸோ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், வெளியே அப்படியே சொல்லிடாத. ஆக்சுவலி என்னன்னா ஸ்ருதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டா அப்படிங்க. ஸோ ஜிம்மின் ஹாட்லேயே கை வச்சிடறோம். அச்சோ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா உனக்கு ஸ்ருதி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, ஒரு வேளை அந்த குழந்தை உன்னோடதாடா அப்படிங்க. ஸோ இசையோட அம்மா இப்படி கேட்டுட்டு அவங்களே சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு நான் உன்னை யோசிச்சு பார்க்க மாட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து ஸ்ருதியோட அம்மா இறந்ததுக்கு தானே வந்த, நீ அப்போ தான் பார்த்தா, அதனால அது உன் குழந்தையாவோ நீ அவளை காதலிச்சிருக்கவும் மாட்டேன். ஸோ அவள் மேலே உனக்கு லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி அவளும் தலையாட்ட. சரி சரி விடு, அவளுடைய லவர் கூட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இசையோட அம்மா சொல்ல. ஸோ வந்துட்டு நான் போய் கேட்டு பார்க்குறேம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் வருத்தப்பட்டுட்டு ஜூஸ் டம்ளர்லாம் வச்சுட்டு போகிறான். ஸோ பக்கத்து ரூமில் தான் வந்து ஸ்ருதி இருந்திருப்பா. ஸ்ருதி கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு, ஸ்ருதி உங்களுக்கு எனக்கு தெரியும், ஸோ வந்துட்டு என்ன ஆச்சு, நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குழந்தைக்கான அப்பா யாருன்னு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களோட ஒரு பிரதராக நினச்சிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு லைஃப் லாங் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதராக இருக்க ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் இந்த குழந்தைக்கான அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா அப்படிங்க. ஸ்ருதி தேம்பி அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ எல்லாரும் என்னை திட்டினாங்க, ஆனால் இந்த குழந்தைக்கான அப்பா யாருன்னு என்கிட்ட கேட்கவே இல்லை ஜிமனா. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி சொல்லுங்கள்
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் வந்து ஸ்ருதி கிட்ட கேட்க, ஸ்ருதியும் வந்து இப்படிதான் நான் அவரை இப்படிதான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய லவ் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ இப்படிதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி சொல்கிறா. ஸோ இது ஆண்டி நடந்துச்சு, இவெல்லாம் சொன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் சுவிட்சர்லாண்டில் இருக்கவங்கள சொன்னான், அதனால் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் வந்து சொல்ல. ஸோ வந்து எல்லாரும் ஸ்ருதியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ருதி தான் ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப சைலண்டாக. ஸோ அதனால் சுட்டியாவும் கேட்குறாரு, சீரியஸ்லி இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இதை நான் நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் சீனியர், அமைதியாக இருக்க பொண்ணுங்களை நம்பக்கூடாது போலவே அப்படிங்க நம்ம அம்மு வந்து தொண்டை சரி பண்ணுறா. அப்போ நான் நல்லவா இல்லையா ஜமன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை இல்லை, ஒரு சில அமைதியாக இருக்க பொண்ணை தான் நம்பக்கூடாது, எல்லா பொண்ணும் அப்படி கிடையாது, என் பிரின்சஸ் மாதிரி, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி க்யூட்டான இன்னசென்ட்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்ல. ஸோ ஜிம்மின் அவட அம்மா வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மினும் வந்து கால் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுமா அப்படிங்க அவங்க அம்மா வந்துட்டு, டே என்னடா கிட்டத்தட்ட இவ்வளோ மணி நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கடா போனேன், உனக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இன்னும் நீ வந்து சாப்பிடவே இல்லை, என்னடா மனசில் நினைஞ்சுட்டு இருக்க, சாப்பாடு முக்கியம், சாப்பாடு இப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, உனக்கோசம் சமையல் செஞ்சு வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு டேபிள்லேயே தூங்கிட்டு அப்பா வந்து காலையில் எழுப்பிதான் நான் எந்திரிச்சிருக்கேன், எங்கடா போனேன், சாப்பிட்றதுக்கு கூட வீட்டுக்கு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட அம்மா பாட்டுக்கு ஜிமினாவை பேசவே விடாமல் திட்டிட்டு இருக்காங்க. எங்க இருக்க சொல்லு, நான் அங்கே வரேன், யார் கூட இருக்கேன்னு சொல்ல. அவங்க நான் கேட்குறேன், இசையா அம்முதான் இந்த ஊரில் இல்லவே இல்லை, மிஞ்சி போனால் அந்த வீட்டில் இருப்பேன், அங்கேயே அவங்க வீட்டில் இல்லாத பொழுது நீ எப்படி எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டுமா, நான் இசை அம்மாவோட சுவிட்சர்லாண்டில் இருக்கேன் அப்படிங்க. ஏண்டா அப்படிங்க, அம்மா ப்ரீ ஹனிமூன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. டே யார் கூட்டிகிட்டு போயிருக்க, என் மருமக ஏஞ்சலியா கூட்டிகிட்டு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை, உன் மருமக ஏஞ்சல் ஸ்ருதி 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டே இதெல்லாம் தப்புடா, ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண, ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னைக்கும் நீ காதலிக்கிற பொண்ணு ஒருத்தியா தாண்டா இருக்கணும், ஒரு காதல 2 பேருக்கும் பங்கு போட்டெல்லாம் கொடுக்க முடியாது, ஒருத்தவங்க மேலதான் வரல லவ், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல. அம்மா இது வேற பிரச்சனைம்மா அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து அவங்க அம்மா, சரிடா வீட்டுக்கு வந்த பிறகு சொல்ல, இதை விட்டு நான் வந்துட்டு இதை பற்றி நிறைய கேட்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினோட அம்மா சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஏஞ்சல் கேட்குறா, நான் இப்போ உங்கள் அம்மாவுக்கு மருமகானே, என்ன மருமகன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்குள்ளே கார் சடன் பிரேக் போடுறாங்கன்னா. ஸோ நம்ம ஏஞ்சல் பேசிக்கிட்டு அவன் மடியில் தானே உட்காந்துருப்பா, கீழே விழ போக நம்ம ஜிமின் தாங்கி பிடிச்சிடுறாரு. ஸோ இதை பார்த்து எல்லாரும் செம்ம ஷாக்காகிறாங்க, என்ன இவன் ஏஞ்சலை தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறான் போலவே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க சாப்பிட்டு இருந்தா அந்த ரெஸ்டாரண்ட்கே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஸ்ருதி அழுது மூஞ்செல்லாம் வீங்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அவளும் உள்ளே வரா. ஸோ உள்ளே வந்து எல்லாரும் வந்து அந்த சுகா இன்னும் அங்கேயே தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ சுகா உட்காந்து அவர் பாட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ நம்ம ஸ்ருதி பாட்டுக்கு வந்து உட்காந்து அவருடைய சொந்த கதை, சோக கதை, நான் இப்படி தான் என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தேன், இப்படி தான் நானும் அவனை லவ் பண்ணோம், கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, நான் அவனை இதுவரையும் 2 இயர்ஸில் 2 or 3 times தான் பார்த்தே இருக்கேன் தெரியுமா, அவன் மேலே நான் அவன் கூட இல்லாத பொழுது கூட நான் காதல் வச்சிருந்தேன், அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆக்சுவலி சொல்ல போனால் அவன் இந்தியாவுக்கு வந்தது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு தான் வந்தான். அப்போ தான் கார் ஆக்சிடென்ட் ஆக போனேன், என்ன தடுத்து நிறுத்தினானா. அந்த ஒரு மூமெண்ட் அவனை பார்க்கும் பொழுது என்னுடைய கார்டியன் ஏஞ்சலாக தெரிஞ்சான். அந்த மூமெண்ட்டு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், நான் என் லவ்வர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவன் எனக்கு 2 days டைம் வேணும்னு கேட்டான், நானும் கொடுத்தேன். ஸோ அந்த 2 days அவன் வரவே இல்லை. அப்போ நானாக நினச்சிக்கிட்டேன், ஸோ அவனுக்கு என்ன பிடிக்கலையோன்னு நினச்சேன். ஆனால் 1 week கழிச்சு நான் காலேஜ் போயிட்டு வர சைடு தானே அது. ஸோ காலேஜ் போகும்போது தான் அந்த காரை நடிக்க வந்தது. அப்போ தான் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு காப்பாற்றினான்னா. ஸோ அந்த 2 days நான் அவனை பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க முடியல. 1 week கழிச்சு என்னோடய பாய் ஃப்ரெண்டே வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன், ஏன் நான் 2 days 1 week கிட்டத்தட்ட வரலன்னா எனக்கு ஃபீவர். ஸோ எனக்கு வந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஃபீவர் இருந்ததுனால தான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜிம்மின் சொல்கிறான், ஹே நிறுத்து ஸ்ருதி, நீ சும்மா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், பாய் ஃப்ரெண்ட் நேம் சொல்லு என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்க. பேர் மென்யூங்கி அப்படிங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருந்த சுகா ஃபுட்டு மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. மென்யூங்கின்னு சொல்லி பார்த்து சொல்ல முடியாதுதான் நிமிந்து பார்க்க. ஸோ சுகாக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறது நம்ம ஸ்ருதி. ஸோ ஸ்ருதியை பார்த்தவொடனே நம்ம சுகா,
பேபி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர இவனும் வந்து எழுந்து போறா சுகா கிட்ட போயிட்டு, டே என்னை ஏமாத்திட்டியா, ஏன்டா என்னை ஏமாத்திட்டு சுவிட்சர்லாந்து வந்தா, நான் இப்ப அம்மா ஆயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சுகா வந்து ஷாக்கடா இருக்காரு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்டா, ஆக்சுவலி ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு டியூரேஷன் பெருசாக இருந்தாலும் ஓகேவா, 20 or 25 minutes கிட்ட இருந்தால் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் சொல்கிறத பொறுத்து நம்ம டியூரேஷனை பார்த்துக்கலாம், ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்கடா. பாய், டேக் கேர்.